உலகத்தில் தேவன் உனக்கு செய்ய போகிற காரியம்தான் என்ன? What is the God he is going to do for you in this year? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். Let us take our attention towards Genesis chapter 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்த தேவன் அவனுடைய பிரயாணத்தில் அவன் நின்று கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அவனுடைய தகப்பன் மரித்து விட்டான். அடுத்து என்ன என்று யோசித்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ புறப்படு என்று சொன்னார். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். தேவன் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்றால் அதனுடைய கிருபை, அதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் சேர்த்துதான் அவர் கொடுக்கிறார். உன்னை புதிய வருஷத்துல கொண்டு வந்தார்னு சொன்னா அதுக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் உன்னை கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அநேக விசை நீங்கள் இந்த பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். நம்முடைய மெசேஜ் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதுதான் இன்னைக்கு உனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவரை முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். நல்லா நீங்க கவனிக்கணும். உன் பேரை எப்படி தேவன் பெருமைப்படுத்துவாருங்கிறத இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ல போகிறார். எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை அவர் பெருமைப்படுத்த முடியும்? அவன் ஒரு நீதிமானாக மாறுகிறான். யாக்கோபு 2:21 பார்க்கும் பொழுது அவன் கிரியைகளினாலே நீதிமானாய் மாறுகிறான். உன்னுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்தணும்னா நீ நீதிமானாக மாற வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். 7 நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பெயர் கெட்டு போய் விட்டது என்கிற ஒரு பெரிய வருத்தம் உனக்கு இருக்கிறது. உலகத்தின் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில, என் குடும்பத்தின் மத்தியில, உன்னுடைய கிராமத்தின் மத்தியில, உன்னுடைய சபையின் மத்தியில, உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல, உனக்கு அறிமுகமானவர்கள் மத்தியில உன்னுடைய பேர் கெட்டு போயிருக்கலாம். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும் பொழுது, உன்னுடைய பெயர் கெட்டு போனா பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை கெட்டு போகாம இருந்தா போதும் சொல்வார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் பேர் கெட்டு போயிருந்தாலும் நான் அந்த பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். எப்பொழுது ஒரு மனிதன் நீதிமானாய் மாறுகிறான்? ஒரு சரியான பாவ அறிக்கை ஒரு மனிதன் செய்தால் அவன் நீதிமான். ஒரு பரிசேயன் அறிக்கை செய்கிறான், ஒரு ஆயக்காரன் அறிக்கை செய்கிறான். ரெண்டு பேருடைய அறிக்கையும் அங்கே இயேசு நின்று கேட்கிறார். ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறான், ஒருவன் தன்னுடைய வானத்தை நோக்கி பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி போகும் பொழுது நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான்.
seat towards the heaven, he smote upon his breast and said, have mercy upon me sinner. But he went back. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பது எப்படி? How the man born out of the woman become the righteous? ஆனபடியால் தான் வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். By grace we have been changed as a just of the person. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக அவர் மாற்றுகிறார். Whom he called, he justified them. ரோமர் 5:1 சொல்கிறது விசுவாசத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். Romans 5:1 it is said, by his blood we have become righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை உன் காதுல ரெண்டு காதுலயும் இந்த வருஷம் முழுவதும் தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். The word said for you in this year, whole year, that word should be heard in your ear. முழு உலகமும் உன் பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார். Whole world may try to spoil your name, but God will make your. அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இது தேவன் உனக்கு செய்ய போகிற காரியம், அதனால நீ தைரியமாக சொல்லலாம். This is a thing that God is going to do for you. Only you can say this. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord says. ஏசாயா 48:19 என்ன சொல்றாரு? In Isaiah 48:19. நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் If you watch my commandments, உன் சந்ததியின் பெயர் என்னை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமலும் இருக்கும். the name of your seed will not be removed from me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீ இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய கற்பனைகளை நீ கைக்கொண்டார். If you should keep the statutes of the God in the whole year. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று தெய்வம் சொல்கிறார். God says, I look upon him that fear my word. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்றார். So that the God says, I called you by the name. எத்தனை பேர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார்னு சொல்ல முடியும்? How many can say God called me by the name? அந்த நிச்சயம் உள்ளவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். எங்கங்க என்னை கூப்பிடவே இல்லையேங்கறீங்களா? You are saying that he is not calling you. என்னை பெயர் சொல்லி அழைக்கலன்னு சொல்றீங்களா? You are saying he is not called by the name. மகனேன்னு கூப்பிடவே இல்லையா? Whether not called as a son. மகனேன்னு கூப்பிட்டிருக்காரு, ஆனா பேர் சொல்லி கூப்பிடலையே. Not called as a son, but not by the name. ஒவ்வொருவரையும் தேவன் உன் பேர் இன்னதென்று அறிந்திருக்கிறார். God knows what is your name. நம்ம பேர் தான் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. சைனா கீனெல்லாம் போனீங்கன்னா ஒரு பேரும் உனக்கு ஒரு புரியாது, அவனுக்கு நம்மள புரியாது, நமக்கு அவனை புரியாது. Our names are very well known to us, but the name of the Chinese that will not. ஆனா ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். God called and known every person by the name. ஏசாயா 45:4 பார்க்கும் பொழுது, Isaiah 45:4. இல்லாவிட்டா ஏசாயா 43:1 பார்க்கும் பொழுது, Isaiah 43:1. அங்க வேதம் ஏதாவது ஒண்ணு வாசி. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். I have called thee by the name, I know you, you are mine. இதுதான் உண்மையான சத்தியம். It is a real truth. பட் இதுவரைக்கும் உன் பேர் என்ன நிலவரத்துல இருந்துச்சு? Up to now, how was your name? உன் நேம பாதுகாக்கிறதுக்கு நீ என்னெல்லாமோ ட்ரை பண்ற. What are the things you are trying to save your name? ஆனா மனுஷன் உன் பேரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. But the man repairing your name. நீ நன்மை செய்யற, அவன் உனக்கு உன் பேரை கெடுத்துறான். You are doing good, but he spoils your name. நீ உண்மையா இருக்கிற, உன் பேரை கெடுத்து விட்டுறான். You are faithful, but they spoil your name. நீ எவ்வளவோ முயற்சி நல்லா ஊழியம் செய்யற, உன் பேரை கெடுத்துறான். You are doing the ministry well, but they spoil your name. அப்படிதானே? உண்மைதானே? Whether it's true, நீங்க நல்லதுதான் செய்றீங்க, you are doing good, ஆனா உன் பேரை கெடுத்துறானே. but they spoil your name. உண்மைதானே? உண்மையா இல்லையா? Whether it's true. யோசேப்பை பத்தி நம்ம ரொம்ப நேரம் கேட்டோம். We heard about Joseph. அவன் உண்மையா தான் இருந்தான், He was faithful. பரிசுத்தமா தான் இருந்தான், He was holy. பாவத்தை விட்டு விலகி ஓடினான். He ran, fled from the sin. ஆனா பேர் என்ன கிடைச்சது? But what a name he got? சொல்லுங்க, என்ன பேர் கிடைச்சது? What a name he got? அவன் தேவனுடைய மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. Whether they said he was a man of God. நீ ஒரு ஆளை கொண்டு வந்து வீட்டில் விட்டேயா, அவனை மாதிரி மோசமான ஆள் எவனுமே கிடையாதுன்னு போத்திபாருடைய மனைவி கண்டம் பண்ணி பேசினான். Wife of Potiphar said, you brought a man, see how he is. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think how it will be? உன் பேரை பத்தி மற்றவங்க என்ன பேசுறாங்க? About your name, others what they say. ஒரு சிலர் உன்னை உருவத்தை பார்த்து கேலி பண்றாங்க. By seeing appearance they despise you. உன்னுடைய இல்லாமையை பத்தி பரியாசம் பண்றாங்க. By your poverty they are mocking you. உன்னுடைய படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி உன்னை ரொம்ப ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாங்க. They treat you as you are illiterate one. அப்படிதானே? உண்மையா இல்லையா? Whether it's true or not. படிக்கலன்னா மதிப்பு இல்ல. If you don't study, no respect. வண்டி இல்லைன்னா மதிப்பு இல்ல. Without a vehicle, no respect. உண்மைதானே? Whether it's true. வண்டி இல்லைன்னா மதிப்பு கிடையாது. Without vehicle, no respect. நல்ல ட்ரெஸ் போடலன்னா உனக்கு மதிப்பு கிடையாது. Don't cloth good dress, no respect. இப்படித்தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. Like
ஆனா உன் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு டீமே இருக்கு, சபைக்குள்ளே இருக்கு. In the church there is a team to spoil your name. அவங்களுக்கு ஊழியமே அதுதான். Their ministry it is. என்ன விதத்திலேயாவது உன் பேரை பஞ்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். Anyhow they used to try to puncture your name. நீ முன்னுக்கு போனா கடிப்பான், If you go forward பின்னுக்கு போனா உதைப்பான், if you go back they will kick. ஏறி உட்கார்ந்து தூக்கி போட்டுருவான். If you climb up they will throw you out. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சம்பவம். It is a thing happening in the world. ஆனா இன்னைக்கு அதுக்கு மத்தியில கர்த்தர் சொல்றாரு, Midst of that God says, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Think how it will be. இது நடக்குமா? Whether it will happen. இது நடக்குமா? Whether it will happen. இந்த வருஷத்துல இது சம்பவிக்குமா? In this year whether it will happen. தேவன் சொன்னா அது நடக்கும். If the Lord said it will happen. நான் சொன்னா நடக்காது, தேவன் சொன்னா அது நடக்கும். If I say it will not happen. நான் சொல்றது தேவனுடைய வசனத்தை சொல்றேன். I am saying the word of God. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. யாக்கோபு நல்ல ஒரு பெரிய நன்மையான ஒரு ஆளாக இருந்தான். Jacob he was a very நல்ல வசதியாக இருந்தான். He was in the wealthy way. அவங்க பொண்ணு ஒரு நாள் டூர் கிளம்பினா. His daughter went to tour. ஆமா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போன கேஸ். That was a finish with that. உடனே ரெண்டு பையங்களும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. Suddenly two boys got attention. அங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிஞ்சிச்சு. There was a taken place a great war. யாக்கோபு சொன்னா, என் பேரையே கெடுத்துட்டீங்களா? Jacob said he spoiled my name. தான் பிள்ளைகளை பார்த்து சொன்னா, என் வாசனையை கெடுத்துட்டீங்க, என் பேரையே நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னான். Looking his children he said, you spoiled my smell, you spoiled my name. ஆதியாகமம் 34:30. Genesis 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என் வாசனையவே கெடுத்துட்டீங்க. You spoiled my smell. கடந்த வருஷத்துல உன் பிள்ளைங்க உன் பேரை கெடுத்திருப்பாங்க. Last year your children would have spoiled your name. உன் நண்பன் உன் பேரை கெடுத்திருப்பான். Your friend would have spoiled your name. உன் மனைவி கூட உன் பேரை கெடுத்திருப்பான். Even your wife would have spoiled your name. உன் புருஷனே உன் பேரை கெடுத்திருப்பான். Your husband would have spoiled your name. யார் இந்த பாதையில போனீங்க? Who went through this way? யோசிச்சு பாருங்க. Think yourself. யாரெல்லாம் உன் பேரை கெடுத்து விட்டாங்க? Who have spoiled your name? உன்னைய பார்த்தா சிரிப்பான், உன்னைய பார்த்தா சோத்திரம்மா, உன்னைய பார்த்தா அல்லேலியா சொல்லுவான், உன்னைய பார்த்தா கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், எல்லாம் செய்வான். ஆனா பின்னால செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்வான். He will see and love. He will do all things. In the backside they will do everything for you. அதுதான் யாக்கோபுடைய பிள்ளைகள் நிமித்தம் அவனுக்கு பெரிய முதல்ல பொண்ணு விஷயமா அவனுக்கு ரொம்ப துக்கம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பையனும் ரவுடிசம் பண்ணான். அதனால சுத்தமா அவன் சொல்றான், என் வாசனையே கெட்டு போயிருச்சு. Firstly by the daughter he got the problem. Nextly his smell it was spoiled by the children. அடுத்து ரூத் சொல்றா. Then Ruth says. நகோமி என்ன சொல்றா? What Naomi says. ஒரு பஞ்சம் வந்தது, தன்னுடைய புருஷன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பி போயாச்சு. There was a famine, taken the husband and the children went out. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீ வெளியே போயிட கூடாது. By the small problem you should not go out. நீ இருக்கணும். You should stay. கர்த்தர் உன்னை போஷிப்பாரு. God will nourish. கர்த்தர் உன்னை பராமரிப்பாரு. God will nourish. உன்னை அழைத்தவர் உன்னை நடப்பாரு. The God called you, he will lead you. உலகத்துல சொல்லுவான், மரத்தை வச்சவன் என்ன செய்வான்? In the world they used to say, he that planted the tree what he will do? மரத்தை வச்சவன் என்ன செய்வான்? கட்டாயம் தண்ணி ஊத்துவான். Surely he will water it. உன்னை உண்டாக்குன தேவர் உன்னை கட்டாயம் பராமரிப்பாரு. God created you, he will nourish you. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. Your nourishment has saved my soul. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் கூட நீர் பாராட்டினீர். Not only gave the life, you showed the mercy for me. வெறும் கோலும் தடியுமா போன ஆள் தான் இந்த யாக்கோபு. Jacob went with the rod and staff. அவனுக்கு பேரை பெருமைப்படுத்தி அவனை அழுமையாக கொண்டு வந்தாரு. He made his name great and he பட் இப்ப பேரு கெட்டு போச்சு. his name was spoiled. இப்ப நகோமியை நீங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, Now if you see the life of Naomi, இப்ப மோவாபுக்கு போயாச்சு. now went to Moab. புருஷன் செத்துட்டான், Husband died. பையன் செத்துட்டான், Sons died. அடுத்த பையன் செத்துட்டான். Next son died. மருமக இன்னொரு அவ திரும்பி போயிட்டா. One daughter-in-law went back. இப்போ ஒரு மருமகளோட அவ திரும்பி வர்றா. She is returning with a எல்லாரும் பார்த்து நகோமின்னு சொல்றாங்க. everyone they calling Naomi. அவ சொன்னா, என்னங்க இந்த பேரை போயிட்டு நகோமின். கர்த்தர் எனக்கு எதை கொடுத்துட்டாரு? சர்வ வல்லவர் எனக்கு நெஞ்சிட்டாரு. என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு. என் பேரே நாசமா போச்சு. இனிமே நகோமின்னு எவனுமே சொல்லாத. என்ன பேர் சொல்லுங்க? மாறான்னு சொல்லுங்க. ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மிகுந்த கசப்பு, என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்ப கடைசியில் யார் மேல பலி போட்டாச்சு? Upon whom that accusation? இது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, சபைக்காரன் சொன்னா, ஊழியக்காரன் சொன்னா, விசுவாசி சொன்னா, அவன் தான் என் பேரை கெடுத்தான். இப்ப கடைசியில் யாரு என் பேரை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டா? என் வாழ்க்கையை கெடுத்ததே யார் தான்? எனக்கு சர்வ வல்லவர் தான். இப்ப நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே ஆண்டவர் தான். The great problem for our people is God. இப்ப ஆண்டவர் மேல தான் துக்கம்.
Now they have the sorrows upon அவனை நல்லா வச்சிருக்காரு, He kept இவனை நல்லா வச்சிருக்காரு. He is well. அவன் தவறுலாம் செய்யறான், தவறு செஞ்சவன்லாம் நல்லா இருக்கான். He is doing the mistakes, but still he is well. அவர் சொல்றா, என்னுடைய பெயர் இனிமேல் மாறா என்று அழைக்கப்படட்டும். Let my name be called as Mara. மிகுந்த கசப்பை தெய்வம் எனக்கு கட்டளையிட்டார். The God dealt with a very bitter way. கடந்த காலங்களில் உங்களுடைய பெயர்லாம் எப்படி மாறி இருந்துச்சு? In the past time, how your names are changed. யோசிச்சு பாருங்க. Think yourself. உங்க பேரை கெடுத்ததுக்காக எத்தனை நாள் அழுதுருப்பீங்க? How many days you wept for spoiling your name? உயிரோட இருக்கிறதோட செத்துறலான்னு எத்தனை நேரம் போய் யோசிச்சிருப்பீங்க? How many days you thought it is better to die? இந்த சபையில் இருக்கிறதோட ஓடி போயிடலான்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? How many times you thought it is better to go away from the church? நம்ம பேரை கெடுத்துட்டா இனிமே அவனை இருக்கவே விடக்கூடாது, கொன்னே விடணும்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? How many would have thought he spoiled my name, I should not leave him, we should kill him? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? Whether you're watching or what I say. என் பேரை கெடுத்துட்டான், இனிமே நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பார்க்கலாம் உண்மை வருதா இல்லையான்னு நான் பார்க்கணும்ல. என் பேரை கெடுத்துட்டாங்க, இதோட நான் செத்து நாசமா போயிடலாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சிந்திச்சவங்க போல்ட்ட கை வைத்துங்க. இப்போ உங்களை என்ன கொலையா பண்ணிட்டு போறாங்க சொல்லுங்க? பேரை கெடுத்துட்டான், அதை விட செத்தே போயிடலாம், மான மரியாதையோட தான் வாழணும், சுய மரியாதையோட தான் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ரைட், இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இல்ல என் பேரை கெடுத்துட்டான், அவனை ஒரு வழி பண்ணிடணும் ஆண்டவரே, என்னால பண்ண முடியல, நீங்களாவது பண்ணுங்க. I heard that they spoiled my name, I could not do, God you do. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. Nowadays we have the problems like that. இன்னைக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. God today he says I will make your name great. உன் பேரை பெருமைப்படுத்துவானா உன் முன்னாலையும் பின்னாலையும் 4 பேர் அப்சலோம் பாரு, பின்னால வந்து அப்சலோம் வாழ்க ஹல்லேலூயா பிரதர் வந்துட்டார், பாஸ்டர் வந்துட்டார், ஐயோ ஐயோ இந்த அக்காவை மாதிரி ஆளுன்னு பின்னால பெரிய குழி தோண்டிடுவான். Making your name great means not like the Absalom, people going front. மனுஷனுக்கு உண்டாகும் சோதனை என்ன? The trial of a man is அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி. The praising, the glory is the thing. புரியுதா உங்களுக்கு? Do you understand? ஒரு பெரிய பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டார். The great pastor preached great way. பிரசங்கம் முடிச்சு போய் உட்கார்ந்தார். After preaching he went and sat. கூட்டம் முடிஞ்சிருச்சு. The meeting was ஃபர்ஸ்ட் ஆளா ஒருத்தன் ஓடியே வந்தாங்க. Firstly one person came around. இத மாதிரி பிரசங்கம் கேட்டதே கிடையாது என் லைஃப்ல. In my life I didn't hear such a message. சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, After saying he said, ரொம்ப தேங்க்ஸ், ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டாருன்னா. It is very thanks, earlier one person said like this. இல்லையா, நீங்க பிரசங்கம் முடிஞ்சு உட்கார்ற வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு என்ன செஞ்சேன், ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து சொல்லியிருக்கேன், இதுக்கு நான் கவனிக்கலையே, வேற எவன் வந்தான் அப்படின்னு. பிசாசு நான் உட்கார்ந்த உடனே சொல்லிட்டு போயிட்டாயா, அருமையான பிரசங்கம்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப நீ ரெண்டாவது பிசாசா? மனுஷனுக்கு பேரை கெடுக்கிறதுக்கு இருக்கு, பேரை தூக்கி விடுறதுக்கும், தலைகீழ குப்புற விடுறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் ஆள் இருக்கு. உன்னை தவறா புரிந்து உன் பேரை கெடுத்திருக்கலாம், உன்னை குற்றம் சாட்டி உன் பேரை கெடுத்திருக்கலாம், உன்னை பரியாசம் பண்ணி உன் பேரை கெடுத்திருக்கலாம், உன்னை பகைத்து உன் பேரை கெடுத்திருக்கலாம், அந்நியர்கள் உன் பேரை கெடுத்திருக்கலாம், இப்படி பலரும் பல விதங்கள்ல உன் பேரை கெடுத்திருக்கலாம். உன் கூட ஒரு குரூப் வச்சிருப்ப, அது உன்னை அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்கும், அப்பதான் நீ சாப்பாடு வாங்கி கொடுப்ப. காஃபி 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 வடை பஜ்ஜி ஜொஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுப்ப. நீ ஐயோ அண்ணன் ஒன்னும் அக்கா அண்ணா உடனே நீ படக்குன்னு காக்கா வடையை விட்டுருது. இப்படித்தான் அநேகர் தங்களுடைய மேன்மை இழந்து போறது. பைபிள் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. கர்த்தர் உன்னை புகழுவார். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவரே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து புறத்தியான வைத்து உன்னை புகழச் செய்வார். தேவன் அப்படி செய்ய முடியும். உன்னுடையவர்கள் உன்னை புகழாவிட்டாலும் மேன்மைப்படுத்தாவிட்டாலும் கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்துவார். இல்லாவிட்ட யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வந்து உன்னை பெருமைப்படுத்துவார்.
நீதிமொழிகள் 27:2 பார்க்கும்போது Proverbs 27:2. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். புறத்தியானே உன்னை புகழுவான். Let the heathen praise கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory to the holy name of God. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? உன் பேரை பெருமைப்படுத்துவங்கிற அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்க. Note it down. The word, the God, He will great. கடந்த காலங்களில உன் பேர் கெட்டு போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. In the past time, your name is spoiled. ஒருவேளை நீ தப்பு பண்ணிருப்ப, Sometime you would have புத்தினமா நடந்திருப்ப, foolishly you would அறிவீனமா நடந்திருப்ப, foolishly you would have walked. அதனால கூட உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். Because of that, your name would have. இல்ல பொறாமைனால உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். Otherwise, by the hatred, they would have. எப்படி உன் பேர் கெட்டு போனாலும் இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Though anyway your name spoiled, God says in this year He will make your name great. ஆபிரகாம் மரித்து விடுகிறான். Abraham, he is dying. அவனுடைய பிள்ளை தனியாக நிக்கிறான். His son standing alone. ஈசாக்கு தனியா நிக்கிறான். Isaac standing alone. அவங்க என்ன பண்றாங்க? What they are doing? அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? What the Philistines are doing? எல்லாரும் மொத்தமா வந்து அந்த ஆபிரகாம் காலத்துல தோண்டின எல்லா துறவையும் மண்ணலி போட்டு மூடிட்டான். They came and covered all the wells digged by Abraham. எல்லாம் பொறாமையினால செஞ்சு முடிச்சிட்டாங்க. They did because of the hatred. இப்போ என்ன சொல்றாங்க? Now what they are saying? ஆதியாகமம் 26:16. Genesis 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க. அவங்க எல்லாரும் வந்து நீ இந்த ஏரியா விட்டு போயிடுப்பா, நீ ஒத்து வராது, நீ இங்க இருக்க கூடாது, நீ என்னவோ கொஞ்சம் பெரிய வசதி வாய்ப்போட மாறின மாதிரி தெரியுது, நீ கிளம்புன்ட்டான். Everyone came and said, you leave this place, you have become as a wealthy man. அது அவனுக்கு பெரிய துக்கமாக இருந்துச்சு. It was a great grief for him. இவன் துறவு தோன்னா அவங்க ஓடி வந்துருவான். When he dig up it, they will come. என்ன செஞ்சாலும் உடனே அவன் வருவாங்க. Whatever he do everything they will come. சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. Understand the truth. நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணா பிசாசு வருவான். If you make a consecration, devil will. நீ ஒரு ஜெபம் பண்ணினா பிசாசு வருவான். If you do a prayer, devil will come. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்கள் வந்தார்கள். When it was the Philistines here, David was anointed as a king, they came. நீ ஆசீர்வதிக்கப்பட்டனா உடனே வந்துருவான். When you are blessed, they will come. இதான் பிசாசுடைய போராட்டம். It is a trouble of the devil. அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நீ எங்களை விட்டு போயிரு. Everyone jointly said, நீ வேண்டாம், I will not. எங்க ஊர்ல நீ இருக்கவே கூடாது, You should not stay. நீ போயிடுன்னு சொல்லி அவனை துரத்தியே விட்டாங்க. They chased him out. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவன் சந்ததிகளுக்கு கொடுக்கிறாரே. But God, He is giving the promises unto His seed. எப்படி ஈசாக்கினுடைய பெயர் பெருமைப்பட்டது? How the name of Isaac was glorified? ஆதியாகமம் Genesis 26, 26, 28, 29. 28, 29. கர்த்தர் அவங்க அந்த சத்துருக்களே இவனுடைய வாழ்க்கையை புகழ்கிறார்கள், பேரை பெருமைப்படுத்துகிறார்கள். That enemies, they have glorified His name. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீ போயிடு, நீ இருக்கக்கூடாது, என் குடும்பத்துல எங்க ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் வாயில அவனே வந்து என்ன சொல்றான்? நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். The man said, you should not stay in our place, you should go out from that same mouth God made to say. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. Thou art blessed of the Lord. உன் சத்துருவே உன்னை புகழ்வான். Enemy, he will praise you. கர்த்தர் அந்த வேலையை இந்த வருஷத்துல உனக்காக செய்ய போறார். In this year, God is going to do that work for you. உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புனானோ அத்தனை பேரும் உன் காலடியில வந்து விழுவான். Those who rose against you, they will come and fall in your face. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many you believe this? யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழும்புனானோ அவெல்லாம் உன் கால்ல வந்து விழுவான். Those who all rose against you, they will come and fall in your feet. உன்னை ஒடுக்கினவன், Though concerned you. உனக்கு விரோதமா எழும்பின ஆளெல்லாம் கால்ல வந்து விழணும்னா இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. All the people, they should come and fall in your feet means this promise word, it is own to you. ஏசாயா 60 அதிகாரம் Isaiah chapter 16, 14 வசனம். 14th verse. யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பேரை பெருமைப்படுத்தினார்னு இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுல எது உனக்கு சூஸ் ஆகுதுன்னு பாரு. I am saying in unto all which are the people God made their name great, which is correct to you, is select that. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் உன்னிடத்திலே வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும், உன்னை அசட்டை பண்ணி அற்பமா எண்ணி உன்னை புறக்கணித்த நீ ஓடுறான்னு சொன்னவெல்லாம் உன்கிட்ட வருவான். Those who said you run away, they will come to you.
உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு, பிடிச்சுக்கோ. எந்த வசனம் உனக்கு சூஸ் ஆகுதோ கரெக்டா எடுத்துக்க. What clearly it is there, which verse is for you, you select that. உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் உன்னிடத்துல வந்து நீ கர்த்தருடைய பரிசுத்தரின் சீயோன் என்று உன்னை சொல்லுவார்கள். The children of those who consider you, they will come and they will say, you are a blessed of God, you are of the same. இதுதான் இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியம். This is a thing in this year God is going to. உன்னை அசட்டை பண்ணிட்டான். He despised you. உன்னை 10 காசுக்கு மதிக்கல. Not respected you for 10 paisa. ஆனா அதே ஆள் அந்த சந்ததி உன் கால்ல வந்து விழும். The same person, the same seed that will come and fall in your feet. ஏசாயா 49:23 பாருங்கள். Isaiah 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உனக்கு விரோதமான சத்துரு உன் காலில் வந்து விழுவான். I am the Lord, those who wait for me, they will not be ashamed. The enemy, he will come and fall in your feet. உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்க போகிற ஒரு சத்தியம். It is a real truth that is going to take place in your life. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன். I am saying another example. யார் அவன்? Who is he? யோசேப்பை வச்சுக்கங்க. Take Joseph. நம்ம யோசேப்பு தான் இப்போ கண்டினியூ வந்துகிட்டு இருக்காரு. Continuously Joseph is coming. ஓல்ட் இயர்லயும் அவர் தான் வந்தாரு, இப்போ நியூ இயர்லயும் அவர் வர்றாரு. Old year also he is coming, in the new year also he is coming. அவனுக்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். You know the situation of him. அவங்க சகோதரர் பகைச்சிட்டாங்க, Your brother hated him. வித்துட்டானுங்க. They sold him. அது முடிஞ்சு போச்சு. அவன் ஃபேமிலியை விட்டு செப்பரேட் ஆயிட்டான். He was separated from his family. இப்போ போத்திபாருடைய வீட்டுல போய் செட்டில் ஆகுறான். Now he is settling in the house of Potiphar. அங்க அவன் மனைவி இவனை படாபடுத்தி ஒரு வழி பண்ணி விட்டான். There his wife tormented him and he இவனுக்கு வீட்டுக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. He cannot go inside, he cannot go. பெரிய நியூசன்ஸ் ஆகி போச்சு. There was a great nuisance. இவ்வளவு நெருக்கத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பேர் கெட்டு போச்சு. When he was going in the hard way, suddenly his name was spoiled. சுத்தமா போயிடுச்சு. Fully gone. இப்ப குற்றவாளியாக ஜெயில கிடக்குறான். Now so accused, he is in the prison. அவன் ஜெயில போனது கூட பிரச்சனை இல்ல, விசாரணையே கிடையாது. It is not a problem going to the jail, but there is no any. அதான் பிரச்சனை. It is a problem. என்ன தப்பு பண்ணான்னு கூட ஒரு பய வந்து அவன் கேட்கல. Though committed any mistake, இப்படி சொன்னாங்களே இது என்ன, அதுவும் அவனும் கேட்கல. it is said like that, what is that, no one came and asked. அது பாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, உள்ள போய் அங்க ஜெயில கிடக்குறான். Judgment was given, he is gone to the jail. ஆனா தேவன் வந்து அவனை தேவன் மறக்கல, அந்த தரிசனத்தை தேவன் மறக்கல. God did not forgotten him, God did not forgotten the vision. இப்ப சிங்காசனத்துக்கு வர்றாங்க. Now he is coming to the throne. சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே When he sat upon the throne, ஃபர்ஸ்ட் பார்வோன் கொடுத்த அனௌன்ஸ்மென்ட் என்ன சொன்னான் தெரியுமா? what was the first announcement given by the Pharaoh? சொல்லுங்க. Say, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? இல்ல பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிட்டீங்களா? whether you are here or is gone to the palace of Pharaoh. தண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தாங்க. டப்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட். You have to fall and bow down before him. அங்க ஃபுல்லா ராஜாவுடைய பிரதானிகள் அவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க. All the eunuchs of the king, they were standing there. ராஜசபை கூடி இருக்கு. The king it was gathered over there. பார்வோன் சொன்னா, Pharaoh said, சிங்காசனத்துல மட்டும் தான் நீ எனக்கு அடுத்த ஸ்டெப். நான் சிங்காசனத்துல மட்டும் தான் உன்னோட பெரியவன், மத்த ஃபுல் கண்ட்ரோல் உனக்கு தான். in the throne only I am higher than you, the remaining the whole control it is to you. ஒருவன் கூட கால கைய கூட உன்னை தெரியாம அசைக்கப்படாதுன்றான். No one without your knowledge, they should not move their leg. அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, தண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. When it is said, நிக்கிறவன் அவ்வளவு வேற அப்படியே முகங்குப்புற விழுந்துறணுங்க. everyone should fall back by their face. யாரு வந்து விழுந்தாரு? Who came and fell? சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா போத்திபாரும் விழுந்தான், போத்திபார் மனைவி அங்க நின்றுட்டு இருந்தா. என்னடா நம்ம குற்றம் சாட்டினாலும் எங்க வந்துட்டான், எங்க வந்தாச்சு, போஸ்டிங் வந்துட்டானேன்னு அப்படியே தடுமாறிட்டு இருக்கும்போது தண்டனிட்டு பணியங்கள் உடனே போத்திபார் பத்துன்னு விழுந்துட்டாங்க. If you read the history, Potiphar and his wife both came, they also worshipped him. அவளும் அங்க குப்புற விழுந்தாச்சு. She also fall over there. எப்படி இருக்கும்? How it will be? இப்ப எல்லாரும் எழும்பிட்டாங்க. Now everyone goes up. இப்ப இவங்க நடுவுல யார் வரா? யோசேப்பு நடந்து வர்றான். Midst of them, Moses is coming. அப்ப எல்லாரும் இவன்ட்ட பேசுறதுக்கு க்ளோஸா வராங்க. Everyone come closer to speak to him. சரித்திரம் சொல்லுது, History says, போத்திபார் கிட்ட வந்துட்டு எதையும் தப்பா எடுத்துறாங்கன்னு சொன்னான்.
Fourth in war came closer and said, don't take anything wrong. நடந்ததெல்லாம் மறந்துரு. Forget what all the things happened. அறியாம நடந்துருச்சு. Without knowing, did not need happen. எப்படி இருக்கும்? How it will be? இதுதான் தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துறது. This is a thing God makes your name great. எந்த இடத்துல குற்றவாளி என்று பெயர் சூட்டப்பட்டானோ அதே இடத்துல ஆட்சியாளன் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்து அவனை அதிகாரியாக நிப்பாட்டினார். In the place where his name was spoiled, in the same place he was given the name as a ruler and made him as official. சவுத்துல உள்ள ஒரு விசுவாசி மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிருந்தான். One person from the south went and joined in the military. அவர் ஞானசானம் எடுத்துட்டான். He took the baptism. அது வரைக்கும் அவனுக்கு பழைய பேர்ல லெட்டர் வந்துகிட்டு இருந்துச்சு மிலிட்டரிக்கு. Till that time the letter came in his old name. இப்போ ஞானசானம் எடுத்த பிறகு தெரிஞ்ச விசுவாசி எல்லாம் ஞானசான பேர்ல லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டான். After taking the baptism, all the known persons started putting the letter in the known. மிலிட்டரியில பேரே மாறக்கூடாது. In military, name should not be changed. பேரு நீ என்ன போட்டாலும் அங்க உள்ள ஆபீசர் வாசிச்சுட்டு தான் எங்க கொடுப்பான், இங்க கொடுப்பான். இப்ப விசுவாசியே நல்லா அங்க மிலிட்டரியில இருக்கிறான், கூட உள்ளவெல்லாம் பார்த்தான், இது என்ன புது பேர்ல இவனுக்கு லெட்டர் வருது, இவனை கவுத்திரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. The believer is in the military, those who are with him, they plan to put him. எல்லா லெட்டரையும் பேட்ச் பண்ணி கமாண்டர்ட்ட கொண்டு போய் கொடுத்தான். They have faxed every letter and gave to the commander. கமாண்டர் அதை வாசிச்சு பார்த்தான். Commander read that. அவன் ஹிந்தி மனுஷன். He was a Hindi man. நம்ம ஆளுக்கு சவுத்துல உள்ள ஆளு சுத்தமா ஹிந்தியே தெரியாது. Our person is from south. ஏதோ தோடா போகும் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வண்டி ஓடாது. Little bit the vehicle ran, afterwards he ran. இவனுக்கு என்கொயரி வச்சிட்டாங்க. They made the enquiry for him. இப்ப என்கொயரிக்கு போறான். Now he is going for enquiry. இவன் நிச்சயமா போவான். அந்த ஆளு ஹிந்தியில சர மாதிரியா பேச போறான். இவன் என்னத்தையோ புலம்ப போறான். நிச்சயமா இவனுக்கு என்னது மெமோ கொடுக்கறது சத்தியம்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. Surely he is going, he will not know the Hindi, he is going to scold him in the Hindi. Surely he will be charged, everyone waiting outside. இவன் உள்ள போனான். He entered inside. அந்த கமாண்டர் உட்கார்ந்து இவனை பரிவோடு, இவங்க எதிர்பார்த்தது அங்க ரைடு விடுவான்னு. அவன் ரொம்ப உள்ள போன உடனே எப்படி உனக்கு இந்த பேரு, ஏன் இந்த பேர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். இவன் அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணான் பாருங்க, ஹிந்தி ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சிட்டான். By the merciful way, the commander welcomed him. When he started saying that how it happened, he filled in the spirit and started speaking in the ஹிந்தியே தெரியாதாலும் இப்ப என்ன பேசுறான் அபிஷேகத்துல, ஹிந்தி பேசுறான். ஹிந்தி பேசிட்டானவனே அவனுக்கு தன்னுடைய மொழியில பேசிட்டானவனே உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுத்துட்டாங்க. He was a man not knowing the Hindi. When he spoke in Hindi, he gave the royal respect and made him to sit. உனக்கு ஏன் இந்த பேர் மாறிச்சு? Why your name been changed? என்ன ப்ராப்ளம்? இவங்க எல்லாம் உன்னை ரிப்போர்ட் பண்றாங்களே. What is the problem? They are reporting. எதுக்கு உன் பேரை நீ மாத்திக்கிட்ட? Why you change your name? அவன் அழகா சொன்னான், நான் பாவியா இருந்தேன், மனம் திரும்பினேன், ஞானஸ்தானம் ஒன்று எடுத்தேன், அந்த ஞானஸ்தானத்துல தான் இந்த பேரை வச்சாங்க. எல்லாம் தெளிவா சொன்ன உடனே அப்போ எனக்காக நீ ப்ரே பண்ணுவியான்னா அவன். Beautifully he said, I was a sinner, I have repented and took the baptism, now I am praying God. Then he said, can you pray for me? எனக்காக நீ ஜெபிப்பியா? Can you pray for me? எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. I also have some problems. சரி, நீ இந்த போஸ்டிங்ல இருந்து எத்தனை வருஷம் நீ இதுல இருக்கிறன்னு கேட்டான். For how many years you are in this posting? He asked. அவன் சொன்னா எனக்கு இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன். அப்போ உனக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு அவனே கேக்குறான். He is asking, why you are in this same rank for this many years? ஓகே, நீ போ, நான் உனக்கு ப்ரமோஷன் பண்றேன். You go, I will promote you. இவங்க எல்லாரும் அவனுக்கு மெமோ கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த 4 மணி நேரத்துல அவனுக்கு எது வந்துருச்சு? ப்ரமோஷன் வந்துருச்சு. இதுதான் தேவன் செய்யறது. They thought that he will be given with a mouth. நீ ஜெயில போடு, குற்றஞ்சாட்டு, அவனை பேரை கெடு, நாசமா போயிட்டான்னு வை. ஆனா தேவனை விட மாட்டாரு. கரெக்ட் டயத்துல கொண்டு வந்து அவன் முன்னால உன்னை விழ வைப்பாரு. அதுதான் தேவனுடைய வல்லமை. You are putting him in the jail and the spoil his name, but God, he will bring him in the right time and glorify his name. ஈசாக்கை அவர்கள் பணிந்து கொண்டதுக்கு காரணம் அவன் வாக்குத்தத்த சந்ததி. Why they made obeisance unto the Isaac? Because he was a promise. ஒடுக்கினவர்கள் வந்து கால்ல விழுந்ததுக்கு காரணம் அவன் தேவனுடையவன். The reason for the people, those who walked against him, that is Isaac. யோசேப்புக்கு முன்பாக அவங்க தெண்டனிட்டு பணிந்து அவன் பேரை பெருமைப்படுத்தினதுக்கு காரணம் அவனுடைய பரிசுத்தம். Everyone came and fall before Joseph because of the holiness. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1 Samuel chapter 26. மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகவே ஆகல. Father-in-law and son-in-law, it is not. சவுலுக்கும் தாவீதுக்கும் சுத்தமா ஆகாது. For Saul and David, it was not good to. இவன் அவனை கொல்றாமான்னு பாப்பா, அவன் இவனை கொல்லலாம்னு பாப்பா. He will try to kill him, that other person will try to kill him. எப்படி ஆயினும் அவனை கொன்றணும்னு சவுல் சுத்தி வர்றான். Saul was coming in the surrounding way to kill anyone. யோனத்தான்ட்ட கெட்ட வார்த்தை சவுல் பேசினான். Jonathan
Saul spoke the bad words. அவ்வளவு தாவீதை பத்தி தப்பா பேசுவான். Such a way badly he used to say about David. தாவீதும் பார்த்தாங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கொன்னே விடுவான், அதனால இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம்னு போயிட்டான். David thought at any time I will be killed. He left that village and went out. ஒரு நாள் சவுலை பார்த்து சொன்னா, ஏன்பா என்னை ஏன் விரட்டுற, நானே ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு செத்த நாய், நான் ஒரு புழு, என்னைய போட்டுட்டு இஸ்ரவேல் ராஜா விரட்டிட்டு இருக்காங்க, போய் வேலையை பாருன்னு சொன்னான். One day David answered to Saul, I am the dead dog and the worm. Why you are coming behind of me? Go and look after your matter. எப்படினாலும் உன்னை மேற்கொள்ளணும்னு அவன் பிரயாசப்படுறான். Anyhow to overcome you, he is trying. ஆனா கர்த்தர் அதே சவுல வாயிலேயே இவன் பேரை பெருமைப்படுத்தி காண்பித்தார். By the same mouth of Saul, God made his name as a glorified one. 1 சாமுவேல் 26:25. 1 Samuel chapter 26-25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மருமகன் இப்ப யாரா மாறிட்டாரு? மருமகன் இப்ப எப்படி மாறிட்டாரு? How the son-in-law become? திரும்பி வாசிங்க. என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். ஒரு அந்நியன் சொல்லலங்க, இவனுக்கு விரோதியானான்னு சொல்றான். Not the heathen, the enemy says here. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கொடுக்கிற வார்த்தை, Today the word given by the Lord. நீ பயப்படாத. Don't fear. ஈசாக்கை போல போறியா? Whether you are going like Isaac, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு மத்தவன் சொல்லுவான். other will say God is with you. நீ ஒடுக்கப்பட்ட நிலவரத்துல இருக்கிறியா? Whether you are in the troubled nature, உன் கால்ல வந்து கர்த்தர் அவனை விழ வைப்பாரு. God will make him to fall in your leg. சிறைச்சாலையில கிடக்குறான், பேரு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? Whether you are thinking you are in the prison, your name is கர்த்தர் எல்லாரையும் தண்டனிட்டு பணிய வைப்பாரு. God will make everyone to fall in your friend. உன்னை துரத்துறாங்கன்னு நினைக்கிறியா? Whether they are chasing you, அவனே பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவான். they will themselves will say you are a blessed man. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது In Daniel chapter 6, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? scripture what it says that தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தானியேல் வந்து சிங்க கபில போடப்படுறான். in Daniel chapter 6, Daniel was cast in the den of the lion. போட்டதே அந்த ராஜா தான். The king he put him in. ஆனா அதே ராஜா வந்து கேக்குறான், The same king came and asked, உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சொல்லிட்டு கடைசியில சொல்றான், அந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்றான். the God whom you serve continuously, whether he was able to deliver you, that God is a true God, he said. தானியேல் 6:16. Daniel 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நைட்ல ராஜாவை கர்த்தர் தூங்க விடல. God did not allow the king to sleep in the night time. நைட்ல ராஜா சாப்பிடல. Night time the king did not eat. அப்படியே பைத்தியம் பிடிச்ச போய் ஆக்கி விட்டார் ஆண்டவர். As a mad person, God made him to be. நைட்டு சாப்பிடல, குடிக்கல, தூங்கல, அப்படியே இருந்துட்டு காலையில விடிஞ்ச உடனே ஓடி வரான். வந்துட்டு சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க உன் தேவன் வல்லவராய் இருந்தாரா? உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, என்னது? ஆம் ராஜாவே, நீர் வாழ்க. Walking, live forever. உன் பேரை அதே ராஜா எவன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தானோ அவனே உன் பேரை தூக்கி நிப்பாட்டுவான். Those who gave the punishment unto you, he will make you to litter. நீ உண்மையா இருக்கணும். You should be faithful. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது In Daniel chapter 3, 3:26-28 பார்க்கும் பொழுது 3 பேரையும் அக்கினி சூளையில போட்டதே அதே ராஜா தான். in the verse 3:28, the same king put him in the fire. அக்கினி பரீட்சை. The fiery trial. 7 மடங்கு சூடாயிடுச்சு. 7 times it was of. அவன் சொன்னா, என் கைக்கு தப்புவிக்கிறதுக்கு எவனுக்கு சக்தி கிடையாதுன்னு சொன்னான். No one have power to deliver from my hand. ஆனா அவனே சொன்னான், நீங்க வெளியே வாங்க தாசர்களே, வெளியே வாங்க கூப்பிட்டான். He himself called the servants of God, you come out. நீங்க எதையும் பத்தி கவலைப்படாத. No need to worry about anything. பேர் கெட்டுட்டா உனக்கு பிரதிபலன் கூடிடுச்சுன்னு அர்த்தம். If your name is spoiled, the reward is increased. அல்லேலூயா. உன் பேரு கெட்டு போயிருச்சுன்னா உனக்கு பரலோகத்துல என்ன கொடுக்கு? உங்கள் மேல் இல்லாதவைகளை சொல்வார்களானால், பழி போடுவார்களானால் உங்களுடைய பலன் பரலோக ராஜ்யத்திலே. நல்லா போல்டா சொல்லுங்க, அழுதுகிட்டே சொல்றீங்களா? சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பரலோகத்துல உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. Rejoice and be glad, there is a reward in your heaven for you. உன் பேரை கெடுத்துட்டான்லாம் பயப்படாத. Don't fear, your name is
என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்டான். One person came to me and asked. கன்வென்ஷன்ல ஒரு விசுவாசி. In a convention, one believer. நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டா போவோம். ஸ்டோரி It will go in an interesting way. திடீர்னு வந்தா Suddenly came. நீங்க அப்படின்னு கேட்டான். He said to you. நான் தான் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. Yes, I am say what it is. துரை பிரதரா? Whether you are brother. ஆமா, நான் துரை பிரதர். Yes, I am the brother. நீங்க ஊழியத்தை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களே. Many days passed, you let the ministry, someone said. என்கிட்டயே வந்து நான் ஜிப்பா போட்டு இருமுடியில் இருக்கிறேன், இவன் என்கிட்ட வந்து ஸ்டோரி கதையை அவுத்து விடுறான். நீங்க தானே துறைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் சொல்றான், நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க, கூப்பிட்டு வந்தவர் தான் என்ன இன்னும் அனுப்பல வச்சிருக்காருன்னு சொன்னேன். Everyone think I should go out. The person called me, he is keeping me here. உன்னை இப்படி எல்லாம் பேசுவா. They will speak like that. நீ போயிட்டம்மா, கல்யாணம் கட்டிட்டம்மா, gone married, they will say all. ஒரு நாள் நாசரத்துல ஒரு லோக்கல்ல விசிட்டிங்ல இருக்கிறேன். One day in Nazareth. சொல்லக்கூடாது சொல்றேன். I should not say, but I am saying. சிஸ்டர்ஸ்லாம் வீட்ல உள்ள விசிட்டிங்ல இருக்காங்க. Sisters are inside house. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன். Suddenly there was. நான் வெளியே வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்றேன். In outside I am attending the phone. அண்ணா, உங்களை பத்தி ஒரு கேஸ் இப்போ புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Brother, newly one picture they have revealed about you. ஏய் சொல்ல, என்னடா பிரச்சனை? நம்மால் தான் ரிலீஸ் பண்ணிட்டே தானே இருக்கான் டெய்லி ஒன்னு. Our people are every day they are publishing. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னாங்க. Someone said you have a boy. ஏய், ஊரெல்லாம் எனக்கு எல்லா விசுவாசியும் என் பிள்ளைகள் தான். இதுலடா புதுசா நீ சொல்லிட்ட. இல்ல 12 வயசுல ஒருத்தர் இருக்கானா. ஏய், அப்படின்னா நான் எந்த ஊர்ல இருந்தேன்? நம்ம ஆளுங்களை மாதிரி சிருஷ்டிக்கிறது, இந்த மண்ணை உண்டாக்கி ஆண்டவர் நினைச்சாரா, ஜீவ சுவாசத்தை ஊதுன மாதிரி சும்மா அதுவாட்டுக்கு கண்ணு மூக்க வச்சு ஜீவ சுவாசத்தை ஊதிடுவான் இவனே சர்லுன்னு. Our people, they will make out of the clay and they will breathe inside and make the something living one. இதெல்லாம் சகஜமானது. It is a normal common one. உடனே நான் அங்கேயே உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் யாரு சொன்னான்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு ஃபோனை வைன்னு சொன்னேன். Keep quiet. Who said I know? Put up the phone, I said. வேற ஒண்ணுமே இல்ல. Nothing is there. ஒரு ஊர்ல நான் உட்கார்ந்திருந்தேன். In a village I was sitting. ஒரு ஊர்ல ஊழியம் செய்யும் போது நான் உட்கார்ந்திருந்தேன். When I was doing the ministry in a village, I was sitting. ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்திருந்தேன். I was sitting in a easy chair. ஈஸி சேர்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? If I was sitting in the easy chair, how it will be? நல்லா சாஞ்சி இருக்கும். It will be in the leaning way. அப்போ ஒரு விசுவாசி ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. At that time, one believer brought the child. உடனே ஏய் இங்க கொடு, அந்த பிள்ளையை கொடுன்னு சொன்னேன். Then I said, give me that child. நான் ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு அந்த பிள்ளையை தூக்கின உடனே அவன் எங்க நின்னா? எங்க நிப்பா? ஏன் மேல நிக்கிறான்? When I was taking or carrying a child, that child will be upon me. இது அங்க ஒருத்தன் விசுவாசி பார்த்தாங்க. That thing, one believer there, he saw that. இவன் கட்டி விட்ட கதை அது எப்படி அவர் பயங்கரமான ரவுடியாச்சே, மோசமான ஆளாச்சே, எப்படி குழந்தை இவர் தூக்கவே மாட்டாரு, ஒரு பிள்ளையும் தொடவே மாட்டான இந்த ஆளு, அது எப்படி தூக்கி நெஞ்சில வச்சான். அவ்வளவுதான், ஸ்டார்டிங் ஆயிடுச்சுங்க. That story was built by him. He will be in this way how he carried the child. பாஸ்டர் டான் இப்படி தான் ஒரு நாள் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு. When Pastor Don was preaching in his church, one woman came. ஒரு கை குழந்தை தூக்கிட்டு வந்துச்சு. Brought the child. அது வாட்டுக்கு நேரா உள்ள வருது. Directly came inside. எல்லாரும் உட்கார சொல்றாங்க. Everyone next. அவரு சிட்டுங்கறாரு, எங்க சிட்டு? அது நேரா இங்க வந்துருச்சு. He also saying sit but directly came. என்னன்னு கேட்டாரு. What he asked? என்ன நீங்க பாட்டுக்கு இங்க வந்து ஊழியத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு பதிலே நீங்க சொல்லலையாரு. Whether you came here sitting in the ministry, you are not giving the answer for the child. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வாட்டினார், எங்க வாட்ட? அவ தெளிவா சொல்றா, நீங்க பாட்டுக்கு பிள்ளையை பொத்து விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு உடனே அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ்லாம் ஹலோ ஸ்டாப் ப்ரீச்சிங் நீ பாட்டு குழந்தைக்கு பதில் சொல்லுட்டான். Every American over there said to stop preaching, give the answer for the child. எப்படி இருக்கும்? How it will be? இவருக்கு ஒண்ணுமே ஓடல. என்னடா இது, ஒரு தரிசனம் கூட கிடைக்கல இப்படி ஒருத்தி வருவான்னு. சொப்பனமும் எவனும் சொல்லலையே. நம்மளால தான் சொப்பனம் தரிசனம் சொல்லுவோம், ஒரு பேரும் சொல்லாம போயிட்டான், நமக்கும் கிடைக்கல. இவ திடீர்னு வந்துட்டாளே, இவ யாருன்னே தெரியல, விசுவாசியே இல்லையே. She is not the believer. No one said through the vision or dream she will come. அவ அதுக்குள்ள பிள்ளைய வச்சுட்டு சரன்னு கோபத்துல போன மாதிரி எஸ்கேப் ஆயிட்டா. Leaving the child in the angry way, she escaped. பாட்டி வெளியே போயிடுச்சு. Party went out. இருந்த 40 விசுவாசியும் ஸ்டாப் போதும், அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு நீ நாளை அடுத்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போயிட்டான். எல்லாரும் எழுந்து போயிட்டான். இவர் பார்த்தாரு, இது என்னடா இது,
அதுக்குள்ள இது வீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது என்னடா இது, நான் வந்தது அப்போஸ்தல ஊழியம், இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ ஒருத்தி வந்தா பிள்ளைய கொடுத்தா போயிட்டு அவளை நின்று தகராறு பண்ணா கூட பரவாயில்ல, அவளும் போயிட்டா, இந்த குழந்தை இவனுக்கு அவ்வளோ வரும், இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்கிறான், இவனும் எழுந்துச்சு போயிட்டான். எல்லாரும் ஏன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பிள்ளை அழுகுது, என்னத்தையாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன செய்வீங்க? இதுவரை எப்படி நடக்கவில்லை அப்படிங்கிறீங்களா? அவர் 2 நாள் அந்த பிள்ளைய வச்சிருந்தாராங்க. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு பால் வாங்கி ஊற்றிக்கிட்டு அது கத்தும் போதெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா 2 நாள் கழிச்சு அந்த பொம்பளை வந்துட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன், ஒரு சிலர் சொன்னாங்க உங்க பேரை கெடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் கொடுத்தேன், குழந்தைய கொடுன்னு வாங்கிட்டு ஓடி விட்டான். உன் பேரை கெடுக்கிறதுக்கு என்னன்னாலும் ரிலீஸ் பண்ணுவான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லாஸ்ட் இயரோட உன் பேரை கெடுத்த சப்ஜெக்ட் க்ளோஸ். இந்த வருஷம் உன் பேரை பெருமைப்படுத்துற சாப்டர். ஹல்லேலூயா. பவுல் வந்து ஒரு தீவுல போய் ஒதுங்கினான். என்ன தீவு? மெலித்தா தீவு, மால்டா. அங்க போய் கரை சேர்றான். அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இவனும் கொஞ்சம் விறகு போட ஒரு பாம்பு வந்து இவன் கையை பிடிச்சிச்சு. பாம்பு கையை கடிச்சிருச்சு. இவன் இயேசு நாமத்துல போனா பொத்துன்னு போய் அது தீயில விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப ப்ளூ ஆயிடுவான், இப்ப நுர தள்ளிடுவான், இப்ப இவன் விழுந்துருவான், இவன் செத்துருவான். இவன் கப்பல் யாத்திரையெல்லாம் தப்பி வந்தான், ஆனா கொலை பாதகன், அதனால தான் பாம்பு கரெக்டா கடிச்சிருச்சுன்னு சொன்னான். அதனால இவன் நிச்சயமா கொலை பாதகன், இதுல சந்தேகமே இல்லைன்றான். அப்போஸ்தலர் 16:17. 16:17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 28:4-5-6. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. எப்படி? யார் சொன்னது? அந்த தீவுல இருக்கிற அவ்வளவு சொல்லிட்டான் இவன் கொலைபாதகன். எல்லாரும் சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரத்தை செத்துருவான் பாருங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், விஷமே ஏற மாட்டேங்குது. பாம்பு கடிச்சதனுடைய விஷம் வேலை செய்ய மாட்டேங்குது. ப்ளூ ஆக மாட்டேங்கிறான். நுரை தள்ளி செத்து போயிருவான்னு பார்த்தா நுரை தள்ள மாட்டேங்குது. அவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு போல்டா நின்னுட்டு இருக்கிறான். அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. இப்போ அவ்வளவு வெறும் கொலைபாதகன் சொன்னவன்லாம் சொல்றான் இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவன் கடவுளா இருப்பானோ. எப்படி? வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். உன்னை கொலைபாதகன் சொன்னவெல்லாம் உன்னை கடவுளுடைய பிள்ளைன்பா, நீ தான் கடவுள்னு சொல்லுவான். இதுதான் சத்தியம். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எப்படி எப்படி பேசினாங்கிறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா அது அப்படியே ரிப்பீட் ரிவர்ஸ் ஆகி கர்த்தர் உன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வைப்பார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? உன்னை பத்தி பலரும் பல விதங்கள்ல சொல்ல, அதை பத்தி கவலையப்படாது. இயேசுவ போஜன பிரியன் சொன்னான், மதுபான பிரியன் சொன்னான், பிசாசுகளின் தலைவன் சொன்னான், வேசியின் மகன் சொன்னாங்க. இப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா?
ஆனா எல்லாரும் பார்க்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தரித்துக் கொண்டார். For the seeing of all, he was put on the name of all. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். When he was hanging upon the cross, the centurion said, truly he is a son of God. மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன். Truly he is a man of God. இதுதான் இயேசுவை பற்றி கடைசியில சிலுவையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். This is the final word said about Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் பலரும் பல விதங்களிலே பேசலாம். ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தின தேவன் நம்முடைய தேவன். Beloved child of God, many will speak anything about you, but our God is a God who made the name of the Abraham great. உலகம் உன்னை பற்றி பலரும் பல விதங்களிலே பேசலாம். World may speak anything about anything. கர்த்தர் உன்னை பற்றி என்ன பேசுறாருன்னு பாரு. But see what the God is speaking. பரலோகம் உன்னை பற்றி என்ன பேசுதுன்னு பாரு. You see what the heaven is speaking about you. நீ பாவியாக இருந்தாய், You are the sinner. கர்த்தர் உன்னை ரட்சித்தார். God saved you. நீ தூரத்துல கிடந்தாய், You are fallen. உன்னை சமீபத்துல கொண்டு வந்தார். Brought you to close. நீ புழுதியில இருந்த, You are in the dust. உன்னை பிரபுக்களோடு உட்கார வைத்தாரு. Made you to sit among. உலகம் உன்னை பலரும் பல விதங்கள்ல பேசட்டும், அதை பத்தி கவலையப்படாத. Don't worry. Let the world to speak about you in any way. யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் கேளாதவன் போல போய்கிட்டே இரு. You let anyone to speak anything. You be as a man not hearing it. என்ன நடந்துச்சு? What happened? சவுல் அபிஷேகம் பெற்று வர்றான். Saul anointed and he is returned. எல்லாரும் என்ன சொன்னாங்க? What everyone? இவனா நம்ம ரட்சிக்க போறான். Whether he is going to save you. கர்த்தர் அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்தார். Keeping him, God did the greater. கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? Looking you, what the Lord should say. என் பிரியமேன் கர்த்தர் சொல்லணும். My beloved, the God should. என் மனவாளியேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். My bride, God should. என் சகோதரியேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். Looking you, God should say. உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லணும். There is no any fault, the God should say. ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மையாக புகழ ரெடியாக இருக்கிறார். God is ready to glorify you. அதனால உலகம் உன்னை பத்தி பேசுறத பத்தி கவலைப்படாத. Don't worry. Let the world to say anything. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். Your enemy, they will speak evil against you. யாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாது. Let anyone say anything, don't worry about that. அப்படிதானே? யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம இருக்க முடியாது. அது எப்படிங்க கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? சும்மானா உட்காந்து அழுதுகிட்டா இருக்கணும். If you are sitting idle means you have to sit and weep. நீ வாட்டுக்கு தூக்கி போட்டு போயிடணும். You have to throw it out and go. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது, நீ கண்டுக்கவே போயிட்டு. Righteous, they will shine forth like the sun. You should not think about anything. You should go. அப்படிதானே? கரெக்ட் தானா? Well, it is correct. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, In this year, the God gives the word. யாரு உன் பேரை பெருத்தாலும் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Let anyone spoil your name, but I will make your name great. அப்படிதானே? யார் எதிர் நின்றாலும், யார் என்ன சொன்னாலும், ஒருத்தன் பாடியிருக்கான் பாருங்க, யார் என்ன சொன்னாலும் பார் எதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ. நீங்க எல்லாம் பண்ணு படிப்பீங்களே, சொல்லுங்க. அட யார் என்ன சொன்னாலும் பாரதில் நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு நிகர் இல்லாத தகப்பனுக்கு அப்படின்னு நான் ஒருத்தன். எப்படி? யார் என்னன்னாலும் சொல்லட்டும், பார், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, நான் யாரு? நிகர் இல்லாத தகப்பனுக்கு நான் பிள்ளை. எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வீடு போய் சேரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் உன் பேரு டேமேஜ் ஆச்சோ இப்ப அங்கெல்லாம் கர்த்தர் கரெக்ட் பண்ணி அதே இடத்துல உன் தலையை தூக்கி நிப்பாட்டுவார். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிரச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். உன் தலையை உயர்த்துகிற தேவன், உன்னை வாளாகாமல் தலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வசனம் எனக்கு உரியதுன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வார்த்தையை நீங்க இறுக்கி பிடிச்சிட்டு, கர்த்தாவே என் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னீங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த பெருமைப்படுத்துகிற தேவன் பெருமைப்படுத்துகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஒருவேளை அநியாயமா உன் பேர் கெட்டு போயிருக்கலாம், இல்ல உண்மையாகவே நீ தப்பு பண்ணி உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறதில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார்.
ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாமிசமானவன் என்ன செய்வான்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சாபங்கள் நீங்குகிறது, போராட்டங்கள் நீங்குகிறது, கெட்ட பெயர் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு முடிக்க போறீங்க? 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷத்துல ஒரு அபிஷேகம் இறங்கணும். இந்த வசனம் எனக்குரியதுன்னு இறுக்கி பிடிச்சுக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரேக்கபலா ரிமனா ஹஸ்ஸந்தனா ஹபிலமானியா. ரிமக்கரபல கதிரபல கரபனியாரபல. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரபக்கர பக்கதிர பக்கதிர பல கரிமிகர மன கதுரபானியா. ஷிடாபாலா பாலாபாலா. ஆமென். யார் உனக்கு என்ன பட்ட பேர் வச்சாலும் பயப்படாத. உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய அழகு இல்லை, உனக்கு அது தெரியல இது தெரியலன்னு உனக்கு பட்ட பேர் வச்சு உன்னை அசிங்கமா பேசி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னைய பார்த்து என் பிரியமேன்னு சொல்றார், என் புறாவேன்னு சொல்றார், என் உத்தமியேன்னு சொல்றார், என் சகோதரியேன்னு சொல்றார், என் மனவாளியேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் உன்னை புகழும் போது நீ ஏன் கவலைப்படுற? ஒருவேளை இந்த வருஷத்துல இயேசு வருவார் என்றால், என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வான்னு கூப்பிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமக்கரபல திடபல ரிக்கபல வரிபல வரிபா ரித்பல. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், பலரும் பலவிதமான பெயரை சொல்லி உன்னை குற்றம் சாட்டி இருக்கலாம், உன்னை உயர்த்தி இருக்கலாம், தாழ்த்தி இருக்கலாம். நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல போறது, என் மகனே, என் மகளே, என் மனவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, நீ என்னோடு கூட வான்னு அழைத்தால் போறதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? ஆமென். ஒருவேளை இந்த வருஷம் இயேசு வர்றார், என்ன சொல்லி கூப்பிடுவாரு சொல்லுங்க? இந்த வருஷம் இயேசு வர்றாரு, வரப்போறார், வந்தாலும் வந்துடலாம். வந்துட்டா என்ன நடக்கும்? ஒரே வார்த்தை, பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும், லீபனோனிலிருந்து என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சபையில் இருக்கிற மனவாளியே நீ என்னோடு கூட வான்னு. அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாம் அவரை பார்ப்போம். அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்களை இந்த வருஷம் இயேசுவை முகமுகமாய் பார்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், யாக்கோபை எத்தன்னு சொன்னாங்க. யாக்கோபை தெய்வம் இஸ்ரவேலர் சொன்னார். அந்த பேரு செட் ஆகலன்னு சொல்லி கடைசியில் அவனை என்ன பிடிச்சு கூப்பிட்டாரு? யேசூரன்னு கூப்பிட்டார். இன்னைக்கு உன்னைய பார்த்து கர்த்தர் கூப்பிட போறார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், ரெடியா இருந்துக்கங்க.
வா, என்னோடு கூட வா. எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்தா என்னைய கூப்பிட்டா, என் பேரை சொல்லி கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை வேத்துங்க. வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் கூப்பிட்டா நான் ரெடியா இருக்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடு. பரிசுத்தம் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தேவனுடைய கையில இருக்கு. அவர் உன்னை நிச்சயம் பரிசுத்தமாக்குவார். உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் உன்னை பரிசுத்தமாக்கும் ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல இயேசு வந்து என்னை கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென். வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென். வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென். வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென், செல்லுவினானுமே ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த வருஷத்துல நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். வாக்கிலே உண்மையுள்ளவர், அதை தன்னுடைய வாக்கினால் சொன்னவர், தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லாருடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாய் தெய்வம் நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லா குடும்பங்களையும் பெருமைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். இந்த வருஷத்துல அவர் ஒருவர் என்றால் மகிமையிலே அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதாவை நல்வழி காமிச்சிருக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, அந்த எங்களோட பழைய ஆராதனை கத்தாமதியோட கத்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து அப்படினால ஸ்தோத்திரம். நாங்கள் கத்தர் செய்தலாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபியா கத்தா இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மறா தேவன் எங்களுக்கு இருக்க அப்படினால ஸ்தோத்திரம். ஆண்டு செயலை நாங்கள் மறப்பதிலையும் சொன்னபடி எங்களை மறா தேவன் எங்களுக்கு இருந்து கத்தாவி இந்த புதிய வருடத்தில் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்க அப்படினால ஸ்தோத்திரம். அவருடைய கத்தாவி ஆண்டவரே நீ பேசி நீர் கத்தாவை பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே உன் பேரை ஆண்டவரை பெருமைப்படுத்தேன்னு சொன்ன தேவன் இந்த இடத்தில் கத்தாவி ஆண்டவருடைய எல்லா கம்பெனிகளும் ஆண்டவரே அன்றைய பெரும்படுத்துகிற தேவனாக இருக்கு அப்படின்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரோமா சத்திரிக்க தாவி வீசி அடங்காலும் சொல்லப்பட்டிருக்கு. ரோமா எங்கள் முறை எல்லாருக்கும் தவறு பட்சத்தில் வருவான்னு சொல்லப்பட்டிருக்க தாவி நாட்கள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆண்டவர் பெருமைப்படுத்தி உண்ட நாமது மையப்படுத்த முடியாது, ஜெயிக்க முடியாது, கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டெல்லாம் கத்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நாம மிக்காத்தோடு ஜெயிக்க கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி ஜெயித்தின் ஆண்டாய் மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஊரையும் ஆசீர்வதித்தபடினாலும் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில் கத்தாவை கத்தராமே போதுமானவராக ஜெயமாய் ஊரையும் வழிநடத்தி கருவேல மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா ஊழியங்கள் எல்லாம் மகிமை ஆசீர்வாதம் மாற்றும் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும் கத்தாவை தொடர்ந்து நடக்கப்படுற நான் பசுத்து மந்திய ஆசீர்வதித்து எல்லாரும் தகுதிப்படுத்தும். மந்தியின் மூலமாக கத்தாவை நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சும் தொடர்ந்து உடைய சமயங்களோடு கூட இருக்கட்டும். மகிமைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஏசு சுலமாக வேண்டிக் கொள்கிறோம் தாவை.